வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போனா மணிச்சோ சேனல்ல இருந்து யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா ரொம்ப வைபோட இருக்காங்க. People are gonna think I'm mad. Good vibe. Hi friend and welcome to another episode of This is Influencers World and we are just living in it. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா research பண்ண போறோம். I'm talking about deep dive analysis. நான் ஒரு reel பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி, லைக் என் ஃபீட்ல பார்த்தேன், நிறைய பேர் ஸ்டோரியில பார்த்தேன். ஸோ இப்போ நீங்களும் அதை பார்க்கணும். பார்க்கலாமாடா கண்ணா? ஓ இவரா? எப்படி பாக்குறாங்க? நீங்க ஏன் மேடம் மறைக்கிறீங்க? ஐயோ கொடூரமா போகுது அக்கா. என்னடா நடக்குதுங்க? அதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு நினைச்சது. அண்ட் நான் வந்து அவ்வளோ ஷோரா இல்லை இதை நம்ம எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு. இப்போ ரீசெண்டா இன்னொரு விஷயம் நடந்துச்சு. நம்ம பீட்டர் கே அண்ணன் இருக்கார்ல, அவரை வந்து இதை பத்தி நாங்களே பேசுறோம். மேட்ச் கமெண்ட்ரிக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஐபிஎல் மேட்ச் கமெண்ட்ரி. Why did they do it? ஸோ பீட்டர் கே வந்து கமெண்ட்ரிக்கு கூப்பிட்டுருந்தப்போ உங்கள் கூட பேசினது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு இன்னொரு கமெண்டேட்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பீட்டர் கே வந்து என்ஜாய் பண்ண நான் என்ன ஃபிகரா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு கிரிக்கெட் லைவ்ல. எனக்கு தெரியல கிரிக்கெட் கமெண்ட்ரி எந்த அளவுக்கு நல்லா பண்ணாருன்னு தெரியல. பட் திஸ் இஸ் நாட் அ குட் கமெண்ட். இது கிரிக்கெட்ல வர வேண்டிய கமெண்ட் கிடையாது. அண்ட் அவர் ஏன் அப்படி கேட்டாருன்னு அவரை ஜட்ஜ் பண்றதுக்கு நான் இங்க இல்லை. பட் அவரை எதுக்கு கிரிக்கெட் கமெண்ட்ரிக்கு கூப்பிடணும்? வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் இன் அ கிரிக்கெட் காமெண்ட்ரி இஸ் மை குவெஸ்சன். அவர் இது வரைக்கும் கிரிக்கெட் கண்டென்ட் போட்டு நான் பார்த்ததில்ல. இப்போ அவர் அப்படி பேசியிருக்காரு. அவரை கண்டிப்பா குரூப் அடிக்க தான் போறாங்க. எனக்கு என்ன இதுல பிரச்சனைனா, அடிக்கிறவெல்லாம் பீட்டர் கே இப்படி பேசிட்டான், பீட்டர் கே ஏன் இப்படி பேசினான்னு அடிப்பாங்களா, இல்ல இவங்க கிட்டே இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, இவங்கெல்லாம் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ண போறாங்களான்றது இஸ் மை பிகெஸ்ட் ஃபியர். ஏன்னா யூ ஷுடன்ட் டூ தட் அண்ட் யூ கான்ட் டூ தட். ஆனா அந்த மாதிரி பண்றதுக்கு தான் இவனுங்க கூப்பிட்டு வச்சு பேசுறாங்களோ இப்படின்னு எனக்கு ஒரு தாட். ஐ மே பி ஃபார் தெரிஞ்சே கூப்பிடுறாங்கன்னா இருக்கலாம். நீ என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற நீங்க கேட்கலாம். பட் இட் ஜஸ்ட் பாதர்ட் மீ. இத பத்தி பேசணும்னு எனக்கு தோணுச்சு. இல்ல உங்களுக்கு நான் சொன்னது தப்பு, உங்களுக்கு வேற ஏதாச்சும் தோணுதுன்னா நீங்க அதையும் சொல்லலாம். கமெண்ட்ஸ்ல சொல்லலாம், டிஎம்ஸ்ல சொல்லலாம், எங்க வேணா சொல்லலாம். யூ கேன் லெட் மீ நோ. இது வந்து இப்போ இட் இஸ் பிகம் அ ட்ரெண்ட். இவரை கிரிக்கெட் கமெண்ட்ரி கூப்பிட்டுருக்காங்க. நான் முன்னாடி போட்டு காமிச்ச ரீல்ல இருக்கிறவரை காலேஜஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க சீஃப் கெஸ்டா. அண்ட் என்னன்னு தெரியல, கோயிங் மேட் ஃபார் ஹிம். பொண்ணுங்கெல்லாம் அப்படியே அடிச்சுன்னு கூத்திக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க இவரை பாக்குறதுக்கு. இவர் ஒரே வெக்கத்தில் மாண்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கேப்ஷன்ல கூட போட்டிருக்காரு, லைக் வெக்கத்திலேயே சொக்க வச்சுட்டீங்கப்பா. ஓகே ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல இந்த ரீல் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு தோணினதெல்லாம் வாட் இஸ் ஹேப்பனிங், வை ஹிம், ஜஸ்ட் வை, இவ்வளவுதான் எனக்கு தோணுச்சு. ஸோ இவர் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இவர் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும், which is not just மணி, it is ரசிகர்களின் ரசிகன் மணி. நானும் என் சேனல் பேர் அப்படி மாத்திரலான்னு இருக்கேன். பிகாஸ் ஐ am someone of money myself. If you didn't know, எல்லாரும் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி they are screaming when they look at him. So எனக்கு தெரியணும் இவர் என்ன பண்றாரு, ஏன் எல்லாரும் இவ்வளோ அப்சஸ்டா இருக்காங்க, is the obsession valid, இது எல்லாமே எனக்கு தெரியணும். So let's look into it. டெஸ்ட் மேட்ச் தான் பண்ணுவாரா? ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணது இல்லையா? அதுவும் பண்ணியிருக்காரு, இதுவும் பண்ணிருக்காரு. அக்கா இங்க மறைச்சே பாக்குறாங்க எல்லாரும். இந்த பாட்டு வந்து இட் இஸ் such a romantic song. The lyrics is கண்ணாக கருத்தாக உன்னை பாத்துக்கிறேன்னு, which is like a really romantic touching moment. Bros like என்ன bro இப்படியா பாத்துட்டீங்க நீங்க கண்ணாக கருத்தாக? ஏதோ பண்ணுவான் பாக்குறாங்களே.
இவங்களே அழகா பண்றாங்க. ஸோ இந்த ரீல்ஸ்லேருந்து என்ன தெரியுது, ஹீஸ் ஜஸ்ட் நார்மல் டிக்டாக் பண்ணுறவர் தான். ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி திங் அஃபென்சிவ் எக்ஸெப்ட் திஸ் மூவ். பட் நார்மலாக லிப்சிங் பண்ணிட்டு இருக்காரு, விச் இஸ் நாட் ப்ராப்ளமேட்டிக். இதில் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. வில் லுக் இன் டு த கமெண்ட்ஸ் ஆஃப் தட் ரீல். நீங்க என்ன ஊரு ப்ளீஸ் சொல்லுங்க, எனக்கு தெரியல ப்ளீஸ் சொல்லுங்க. அந்த அக்கௌண்ட் நேம் இஸ் மை லவ் மணி. இப்போ சென்னையில இருக்கேம்மா, நேட்டிவ் தூத்துக்குடி. சென்னையில எங்க இருக்கீங்க என்ன பண்ண போறீங்க கேர்ள்ஸ்? என்ன பண்ண போறீங்க? அவர் அட்ரஸ் தெரிஞ்சு திஸ் இஸ் லைக் creepy. Okay, you probably are a 15-year-old child. Go to school. Stop commenting like this. அழகே உன்னை பார்க்க நான் வியந்து போகிறேன், எந்த கடவுளின் படைப்பை எண்ணி. இப்பெல்லாம் என் சோகம் போறதுக்கு உங்க வீடியோ போயினேகுது. நான் என் மனதை இரும்பாகத்தான் வைத்திருந்தேன், யாருக்கும் தெரியாமல் அவன் காந்த கண்ணோடு வருவான் என்று. போச்சடா, கண்ணால கொன்னுட்டீங்களே. கண்டிப்பா சின்ன பொண்ணுங்க இப்படி இந்த கண்ணை விட்டு வெளியே வர போறேன்னு தெரியல. அவ்வளவு அழகு பாய் நீங்க. Oh my god, there is like an entire cult following இவருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களுக்குலாம் எவ்வளோ வயசாகுது? They honestly should be teenage people. If you are a grown women commenting all this, get a boyfriend. இல்லனா ஏதாச்சும் பண்ணுங்க. This is not it. அடுத்து என்னது? What was that? The thumbnail didn't show any of it. ஏய், இப்படி jump scare பண்றாரு. இதுக்காக சிரிக்கிறீங்க? According to the lyrics, இப்பதான் எனக்கு புரியுது. என்னது? Oh my god. உங்களுக்கு புரியலையா? தாண்டி பார்த்தவனேக்கு அண்ணா சொக்கா இல்லாம நிக்கிறாரு. the creativity. A person who thinks all the time. அடுத்து கண்ணால என்ன சாச்சவனேக்கு குறுகுறுன்னு பார்த்தாரு. குடுக்குறாரா? ராத்திரி தூக்கம் கெடுத்தவரேக்கு லிரிக்ஸோட மேட்ச் ஆகணும்ல, ப்ளூ ஃபில்டர் போட்டாரு, நைட் மாதிரி இருக்கணும்னு. wow, such a dedicated man. next எப்படி அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது? bro, stop recycling the same shirtless picture. பயமா இருக்கு எனக்கு. ஜம்ப் ஸ்கேர் பண்ணாதீங்க இப்படி. அண்ட் இதே நீங்க வந்து ஒரு ஃபாரினர் இப்படி ஷர்ட்லெஸ்ஸா நின்னா இப்படி சொல்லுவீங்களா? இதே ஒரு வடக்கு பையன் இப்படி ஷர்ட்லெஸ்ஸா நின்னா நீங்க கமெண்ட் பண்ணுவீங்களா? இதே ஒரு ஆக்டர் வந்து இப்படி சொக்கா இல்லாம டான்ஸ் ஆடினா கிரிஞ்சுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவேன். மணிச்சோக்கு இவங்க பண்ணா பிடிக்காது, அவங்க பண்ணா பிடிக்கும். யார் பண்ணாலும் பிடிக்காதுடா எனக்கு. ஐ மீன் பிடிக்காது அவங்க பண்ணலாம் அவங்க சேனல். ஜஸ்ட் மேக்ஸ் மீ அன்கம்ஃபர்டபிள். அண்ட் அவ்வளவுதான் விஷயம். ஓகே, எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. இப்படி பாக்குறத ஏன் இவங்க எல்லாம் ஆக்டிங்னு நினைச்சுக்கிறாங்க? அண்ட் women fall for this. இத்தனை பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. லைக் சி மேக்னெட் கண்ணே, சத்தியமா பார்க்க கண்ணே இருக்கா? ஸோ இவர் வந்து இந்த மாதிரி தான் கண்டென்ட் போடுறாரு, லிப்சிங்க் பண்றாரு. That's pretty much it. Lip sync பண்றாரு. அண்ட் இதோட ஃபேன் பேஸ் பார்த்தா நமக்கு தெரியுது, nobody is going to be above 20-21 max. ஓகே, இது எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம வந்து அவரோட பயோ போய் பார்க்கலாம். your comments my drugs. crush on fans bracketல fam. ஓகே, so sir, உங்களுக்கு தெரியுதா உங்களோட ஃபேன்ஸ்லாம் ஆர் மோஸ்ட்லி அண்டர் ஏஜ் விமன் கூட சொல்லக்கூடாது, அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ். அவங்களுக்கு நீங்க crush on fans அப்படின்னு போடுறது வந்து நீங்க விளையாட்டா போட்டிருக்கலாம். பட் இட் ஜஸ்ட் சீம்ஸ் creepy. 15 வயசு பொண்ணுங்களை பார்த்து crush on fansன்னு போடுறது இட் சீம்ஸ் creepy. அண்ட் பிராக்கெட்ல ஃபேம்னு வேற போட்டிருக்காரு. It just makes it much more. உங்கள் ஆதரவே எங்கள் ஆஸ்கார். Such a nice catch phrase. உங்கள் ஆதரவே எங்கள் ஆஸ்கார். டிகே ஜுவல்லரி. அதே அந்த டோன்ல தான் அதை படிக்க முடியுதுனால. மாற்றம் ஒன்றே மாறாதது, which is nice. பிராக்கெட்ல ஏன்னு போட்டிருக்காரு. ஏமாற்றம். அப்பா, இதுக்கு நம்ம தனியா கோர்ஸ் படிக்கணும் போல இது. அண்ட் அதுக்கு கீழே என்ன போட்டிருக்காருன்னா, rummyleader.com. it is a rummy site. உங்களோட கேர்ள்ஸ் ஆர் மேபி உங்களை மாதிரியே வீடியோஸ் பண்ணலாம்னு நினைக்கிற பசங்க who are
நாட் கோயிங் டு பி தட் ஓல்ட் ஆர் தட் மெச்சூர். அந்த ஆடியன்ஸ்க்கு நீங்க ரம்மி சைட் தான் விற்க போறீங்களா? ரம்மி சைட்ல இருந்து உங்களுக்கு நிறைய காசு தரலாம், உங்களுக்கு ப்ரமோட் யூஸ் பண்ணிக்கிறீங்க வரலாம், வாட் எவர் இட் இஸ். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கணும்ல. லைக் திஸ் கை ஹேஸ் 1.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு அண்ட் ஹீஸ் ப்ரமோட்டிங் அ ரம்மி சைட் விச் இஸ் சூதாடுறீங்க. அங்க உங்க காசெல்லாம் போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவர் வீடியோ பாக்குறவங்க எல்லாம் சின்ன பசங்க, சின்ன பொண்ணுங்க, அவங்களுக்கு சொந்தமா காசு இருக்க கூட அவ்வளவா வாய்ப்பு கிடையாது. அம்மா அப்பா காசை கொண்டு போய் சூதாடிட்டு காசை தொலைச்சிட்டு அண்ட் இட் இஸ் ஹைலி அடிக்டிவ். யூ ஹேவ் சச் அ பிக் இன்ஃப்ளூயன்ஸ். வை டு யூ அபியூஸ் இட்? வை டு யூ எக்ஸ்ப்ளாய்ட் இட்? நீங்க வந்து நீங்க என்ன கண்டென்ட் வேணா போடுங்க, அது எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஐ டோன்ட் மைண்ட் இட், பட் யூ ஹேவ் டு பி ரெஸ்பான்சிபிள் when you have like 1 million followers. சம்மந்தமே இல்லாம ரம்மி ப்ரமோட் பண்ணிட்டு அவ்வளவு அக்கறைப்படுறீங்க உங்க ஃபேன்ஸை பார்த்து. மை கிரஷ், மை ஃபேன்ஸ் போட்டுட்டு ரம்மி சைட் ப்ரமோட் பண்ணிருந்தா நம்புற மாதிரியா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, யூடியூப் ஃபேம் வேற வச்சிருக்காரு. அண்ட் 2M யூடியூப் ஃபேன்னா 2 மில்லியன் பீப்புள் பாக்குறாங்க இவரை. ஸோ எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இவர் என்ன பண்றாருன்னு. நீங்க இவ்வளோ காசு சம்பாதிச்சுட்டு மற்றவங்களை ரம்மியில வேஸ்ட் பண்ண விடாம வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் வருது வீடியோ. அலப்புறம் சாட்டாச்சு பிரான். இந்த வரைக்கும் சொல்ல சார்ஜ் இல்லாம வந்து அதை வீடியோ போட முடியல பிரான். இந்த வீடியோ ஒரிஜினல் ஆடியோவா? அலப்புறம் ஸ்டார்டிங் பிரான். ஓ அவரே கலாய்ச்சிக்கிறாரா? இதையா இது? பொண்ண அழ வச்சுட்டேன், அந்த சத்தம் இருக்கேவா? ஸ்பைடர் எஸ்ஜே சூர்யா மாதிரி பேசிட்டு அந்த பொண்ணு தான் சொல்றதா? இவர் ஏதோ கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ டோன்ட் நோ, கேர்ள்ஸ் ஆர் கிரைங். ஹவ் அண்ட் வை ஆர் பீப்பிள் சோ அடிக்டட் டு them? அழுவுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லம்மா. கோ ஸ்டடி. Bro, why is he feeding them? இது இந்த அழுது பொண்ணு. எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். அண்ணான்ற சென்டிமெண்ட் எனக்கு அண்ணா இல்லன்னு இவரை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? வல்னரபிள் ஸ்டேட் அண்ட் நம்ம வந்து we are in a place of power. இந்த ஆள் வந்து he has power over her. You have that kind of power over somebody. You have to keep a distance. நீங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு அண்ட் ஃபார் them. பிகாஸ் இது நார்மல் டைனமிக் இல்லை. நான் என் ஃப்ரெண்டு கூட்டி விடுறது வேற, என் ஃப்ரெண்ட் என்னை கூட்டி விடுறது வேற. ஒரு பொண்ணு உங்க மேல அப்சஸ்டா இருக்கு, அவங்களுக்கு போய் நீங்க ஊட்டி விடுறது வேற. அவரோட இன்டென்ஷன்ஸ் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. பட் இது பண்ண வேண்டாம், அவாய்ட் பண்ணலாம். எதுக்கு இதை பண்றாங்க இஸ் மை क्वेश्चन. ஸோ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். மை பாயிண்ட் பீயிங், இவரு இந்த பீட்டர் கே எவ்ரிபடி ஹேஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அது நல்லா தெரியுது. இவருக்கு 1.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவருக்கு 1.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த ஃபாலோவர்ஸ் பத்தி நான் ஏன் சொல்றேன்னா, இது மட்டும்தான் பீப்புளுக்கு மேட்டர் ஆகுது இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி. லைக் ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு இவரை கூப்பிடுறதுக்கு என்ன அவசியம்? ஹி மேக்ஸ் டிக்டாக், ஹி மேக்ஸ் லிப்சிங்க் வீடியோஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு என்ன டிக்டாக் பண்ண கற்று தர போறீங்களா இவங்களை கூப்பிட்டு? இப்போ ஒரு டாபிக் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடான ஒரு பர்சன் உங்களுக்கு தேவையே இல்லையா இனிமே? டு யூ ஜஸ்ட் நீட் பீப்புள் ஹூ ஹேவ் இன்ஃப்ளூயன்ஸ்? லைக் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா போதுமா? நாலேஜ் இருக்க வேண்டாமா அந்த பர்டிகுலர் ஃபீல்டுலன்னு கொஸ்டினிங் அலாட். ஏன்னா இப்போ இவரை காலேஜ்க்கு கூப்பிட்டதா இருக்கட்டும், பீட்டர் கேவை கிரிக்கெட் கமெண்ட்ரி கூப்பிட்டதா இருக்கட்டும், தே ஹேவ் நோ ரிலேஷன் வித் தீஸ் ஃபீல்ட்ஸ். உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், ஃபாலோவர்ஸ் இருக்கணும், உங்களால வித்து கொடுக்க முடியணும், உங்களால ஒரு திங்க ஃபேமஸ் ஆக்க முடியணும், அது போதும். அவ்வளவுதான் விஷயம்னா எல்லாருமே ஃபாலோவர்ஸ் ஏத்ததான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர நம்ம ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும், நம்ம சென்சிபிளா பேசணும், இதெல்லாம் மைண்ட்ல இருக்கவே போறது இல்லை. எல்லாருக்கும் நான் வைரல் ஆகணும், நான் எப்படியாச்சும் ஃபாலோவர்ஸ் ஏத்தணும், ரம்மியை சம்பாதிக்கணும், இவ்வளவுதான் இருக்க போது எல்லாரும் மைண்ட்லயும். லைக் இவங்களை கூட நான் குற்றம் சொல்ல மாட்டேன். இந்த பீப்புள் ஹூ யூஸ் தெம் அண்ட் திங்க் ஃபாலோவர்ஸ் இருந்தா போதும், இவன் நம்ம ஃபீல்டுக்கு ரிலேட்டடா இல்லைன்னா என்ன இப்போ அப்படின்னு யூஸ் பண்றவங்க மேலதான் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. இப்போ இவெண்ட்டுக்கெல்லாம் ஆக்டர்ஸை கூப்பிடுறது இல்லையா, சிங்கர்ஸை கூப்பிடுறது இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அண்ட் அவங்கெல்லாம் ஐ திங்க் தே ஹேவ் சம்திங் டு ஆஃபர். இப்போ நீங்க சிங்கர்ஸை கூப்பிட்டீங்கன்னா அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, டான்சர்ஸை கூப்பிட்டீங்கன்னா அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இவரை கூப்பிட்டு நீங்க என்ன நேர்ல லைவா டிக்டாக் பண்ண சொல்ல போறீங்களா? That is more awkward for him as well as the people watching.
இது என்ன கல்ச்சர், எதுக்கு இது நடக்குது? ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இப்போ நீங்க வந்து ஒரு கான்டென்ட் கிரியேஷன் இவெண்ட் நடத்துறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் வேணும். ஒரு யூடியூபரை கூப்பிடுறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் கிரியேட்டர் கூப்பிடுறீங்கன்னா அது வேற விஷயம். ரேண்டமா இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு வாட் டு யூ கெயின், வாட் டு தே கெயின், எதுக்கு இது, ஏன் இது நடக்குது? எனக்கு வந்து இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறது மேலே ஒரு பெரிய காண்டு இருக்குது. அண்ட் அதோட விளைவு தான் இதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னையே எதுக்காச்சும் கூப்பிடுறாங்கன்னா கூட, இஃப் ஐம் நாட் ரிலேட்டட் டு வாட்ஸ் ஹேப்பனிங், வை டு தே இன்வைட் மீ? என்ன சில பேர் கூப்பிட்டுருக்காங்க அண்ட் தே லைக் வைரலாக இருக்கிறவங்கள நாங்கள் கூப்பிடுறோம், ஃபேமஸாக இருக்கிறவங்கள நாங்கள் கூப்பிடுறோம்னு ஓப்பனாக என்கிட்ட சொல்கிறாங்க. ஃபேமஸாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு வாட் டு யூ கெயின்? உங்கள் பேர் வெளியே தெரியும் அவ்வளோதானே தவிர யூ ஆர் கோனா கெயின் நத்திங். தே ஆர் நாட் கோனா கிவ் யூ எனி இன்சைட். உங்களோட ஃபீல்டு மனசாட்சி கேட்குறமே அவங்களுக்கு கேட்கல, என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ நான் கொஹரெண்ட்டாக பேசுகிறேன்னா இல்லை வளர்றேனான்னு எனக்கு தெரில. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஏதாச்சும் தேவை இருந்தால் கூப்பிடுங்க. தேவை இல்லாமல் ஃபேமஸாக இருக்காங்க ஒருத்தங்கன்றதுக்காக ஒரு இடத்துக்கு கூப்பிடாதீங்க. அண்ட் அவங்க கூப்பிடுறாங்களே நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அங்கே ஒரு பர்பஸ் இருக்கான்னு யோசிங்க. சும்மா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அசிங்கப்படுறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தியே தவிர உங்களுக்கு அதுலேருந்து பயன்லாம் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ த பீப்புள் ஹூ இன்வைட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் திங்க் ட்வைஸ். உங்கள் ஈவெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு. சும்மா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது, நம்ம பேர் வெளியே தெரியுன்றதுக்காக கூப்பிடாதீங்க. அண்ட் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹூ அட்டெண்ட் தீஸ் இவெண்ட்ஸ் அப்சல்யூட்லி உங்கள் சாய்ஸ் தான், போகிறதும் போகாததும். எனக்கு அதில் சே கிடையாது. பட் திங்க் ட்வைஸ். நீங்கள் அங்கே போகிறனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, நீங்க பேசுறனால அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு பாருங்க. கூப்பிட்டுட்டாங்க, இட் இஸ் கோயிங் டு பி அ பெருமை அப்படின்னு நினைச்சிட்டு போகாதீங்க. எனக்கும் ஆசையா தான் இருக்கும் போனோன்னு. பட் ஜஸ்ட் see if you are adding any value to what is happening. If yes, please attend. If no, think twice. அவ்வளோதான் நான் சொல்றேன். ஸோ ஐ திங்க் that is it. எல்லாரும் கொஞ்சம் கான்சியஸா இருங்க. வெறும் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா பத்தாது. that is it. எனக்கு வேற என்ன சொல்றேன்னு தெரியல. பாய் பாய். கிளம்புறோங்க. இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறோம். செம்மையாக பேசுனாங்க, ரொம்ப கிளியராக இருந்தது. ஏதோ எங்கேயும் இது பண்ணாமல் அவங்க சொன்னாங்க நான் வளர்றேனா இல்லை வந்து என்னை பைத்தியன்னுவீங்களான்ட்டு. எனக்கு அப்படி தெரியல, கரெக்டாக தான் பேசுனாங்க. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட்டு. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, என்னை கூட கூப்பிட்டாங்க, ஆனால் வந்து நாங்கள் போகிறோன்னா ஏதாவது பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு மனசாட்சி பேசுது பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு பேச மாட்டேது. பேசலாம் கேட்கலன்னு தான் அர்த்தம். இப்போ அவங்க கூப்பிட்றாங்க, அவங்க வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஓகே. பட் நம்ம போகிற நம்மளுக்கு தோணணும், இப்போ போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணிட்டோம், இவங்களுக்கு போய் என்ன சொல்ல போகிறோம், அதெல்லாம் அவங்களுக்கு அந்த கேள்வியே வரமாட்டேங்குது. கூப்பிட்டா நம்ம பெரிய ஆளுன்ட்டு அவங்களே நினச்சிக்கிட்டு போய் நின்றுறது. அதுக்கப்புறம் அது ட்ரோல் மெட்டீரியல் அதெல்லாம் ஆச்சுன்னா வந்து ரொம்ப நல்லவங்களாம் பேசுவாங்க. அவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் கூப்பிட்டாங்க, எனக்கு வேறு வழி தெரியல அதனால போனேன். கூப்பிட்றப்போ உங்களுக்கு தோணாதா, உங்கள் மனசாச்சு உங்களுக்கு கேள்வியே கேட்டிருக்காதா? இந்த ஃபேன் கேர்ள்ஸ்னு இருக்காங்க இல்லையாப்பா, இந்த நிகழ்நாளில் கூட ஒருத்தர் வந்திருந்தார், கொரியன் பாய் கெட்டப்பில், அந்த ஹேர் ஸ்டைலில் அந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரியே இருந்தார், அப்பியரன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு. ஸோ அவர் அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அவரோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா சூப்பர் ப்ரோ, கியூட், ஐ லவ் யூ, அது இது அப்படி இருக்கு. அது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்பியரன்ஸ் இருந்தா போதுமா, அழகா அப்பியரன்ஸ் இருந்தா அப்படி போய் கமெண்ட் பண்றீங்க, அது எனக்கு புரியவே இல்லை. அந்த அளவுக்கு தான் அவங்க மைண்ட் செட்லாம் அப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்தது. அதான் சொன்னேன், இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப கஷ்டங்க. எதை நோக்கி போகுது, என்ன இதுல இருக்குன்னே எனக்கு புரியல. சரி, இப்போது அவங்க கம்பெனி சைடு தான் கூப்பிட்றாங்கன்னா, நம்மளுக்கு இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னா இஃபான் ப்ரோ கூட கூப்பிட்டாங்க இந்த மாதிரி காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு. ஆனால் அது ரொம்ப வேலிடாக இருந்தது அவர் வந்தது. ஏன்னா அங்கே ஈவெண்ட் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்லாம் அந்த ஃபுட் மேக் பண்ணியிருப்பாங்க, அது டேஸ்ட் பார்க்கணும், யாருன்னு சொல்லி நீங்கள் வின்னர் அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக கூப்பிட்டுருந்தாங்க, இவரும் கரெக்டாக வந்திருந்தார். யோசிச்சு வந்தது, நம்மளுக்கு ரிலேட்டடான இருக்குது, ஓகே நம்ம ஜட்ஜாக போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு வந்தார். அந்த மாதிரி இப்போ உங்களை கூப்பிட்றாங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம ஓகேவா அப்படின்னு நம்ம தோணுச்சுன்னா வேற. இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நான் யாரும் காட்டுறேன் பாரு நான் எவ்வளோ எனக்கு மாசு இருக்குது, எவ்வளோ எனக்கு இது இருக்குன்னு காட்டுறேன் பாருன்றதுக்காகவே பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பீட்டர்லாம் என்னங்க சொல்கிறது, அவர் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிங்கன்னா அதே தான் வரும். அது யாரோட தப்பு? இப்போ அவர் இப்படி தான் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு நீங்கள் கூப்பிட்றீங்க பார்த்தீங்களா, உங்களோட தப்பு தான் அது. அவருக்கு தப்புன்னு சொல்லவே முடியாது. அவர் பாட்டுக்கு அவருக்கு வேலையை பார்த்துருந்தாரு, நீங்கள் தான் கூப்பிட்டு இந்த மாதிரி பேசு, நீங்கள் தெரிஞ்சு தான் உட்கார வச்சுருக்கீங்க, அப்போ அவர் அதுதான் பண்ணுவார். இப்போ எனக்கு இப்படி மணி அவரு கூட பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் நான் பார்த்தேங்க, அவர் பேசுனதுலாம் அப்படியே என்ன சொல்கிறது, நான் கூட நம்பிட்டேன். என்ன அது ஒரு பேசல இதுவாக இருக்குது, எனக்கே தெரில, என்னை சுற்றி எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, இந்த மூஞ்சிலாம் இவங்க பார்க்குறாங்கன்னு தெரியலன்னு ரொம்ப நல்லவராக அப்படி பேசினார். இப்போ அவரோட டிஸ்கிரிப்ஷனில் எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியுது அதே தான்ட்டு. மேலே அவ்வளோ போட்டுட்டு ஃபேமிலி அது இது எல்லாம் போட்டு கீழே வந்து பார்த்தா அதுதான். அப்போ இதை நோக்கி இழுக்கிறதுக்கு தான் இவ்வளோவா அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுது
அவங்க ஒரு தங்கச்சி வந்து உங்கள்கிட்ட அண்ணன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு ஏதோ ஒன்று, அது ஒரு அண்டர் ஏஜ் அவங்க இதெல்லாம் மெச்சூரான இல்லாத பொண்ணு தான். இப்போ அவங்களுக்குலாம் இது எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்து ஓ அண்ணன் சொல்கிறாரு அப்படின்னா இல்லை சேரலாம் போல இது, இல்லை நம்பி போடலாம் போது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அது உங்களுடைய இதுதான் அப்படிலாம் நீங்கள் சொல்லவே முடியாது. அது மெச்சூரான ஆளுங்களுக்கு ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியுது அண்டர் ஏஜில் தான் நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கு இதை நம்ம கொடுக்கணுமா, நம்ம ஃபேமிலின்றோம் இதுன்றோம், இது வேணாமேன்னு உங்களுக்கு ஏன் தோணல? உங்களுக்கு மனசாச்சு உங்களை கேள்வியே கேட்காது அதெல்லாம் தெரியல. நான் கூட முன்னெல்லாம் வந்து சரி பாவம் ரொம்ப எல்லாரும் ஓட்டுறாங்களே அப்படி இப்படின்னு நினச்சா, அவர் இன்டர்வியூலாம் பார்த்தா பயங்கரமாக பேசினார், சரி உண்மையாக அப்படி தான் இருக்காரு அப்படின்னு நினச்சா சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் வேற மாதிரி ஒன்று நினச்சிட்டு இருந்தேன், இது அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்ததும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே மணின்றவரை நான் 3-4 சேனலில் இந்த மாதிரி ட்ரோல் பண்ணியிருக்காங்க, நாங்களுமே பேசியிருக்கோம். பட் இவங்க மணிச்சவ் சொன்னது வந்து ரியாலிட்டி இப்போ என்ன நடக்குதோ அது ரொம்ப கிளியராக சொன்னாங்க. பார்க்குறோம் எது நோக்கி போயிட்டு இருக்குன்றத ஒரு கேர்ள் மூலியமாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா எனக்கு தெரியல கேர்ள்ஸ் மைண்ட் செட்டே இப்படி தான் இருக்குமோன்ட்டு அந்த மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இவங்கள மாதிரி மெச்சூரான ஆளுங்க வந்து அது கரெக்டாக அவங்களுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு புரிய வைக்க இவங்களுக்கு கரெக்டாக அது சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.